வணக்கம். நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நம்ம வீட்டு பீரோவில் எதெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த வீட்டில் பணம் ஏதாவது ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும், நகை சேர்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச தகவலை தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, பணம் செலவு ஆகவே செய்யாது. பணம் ஏதாவது ரூபத்தில் அந்த பீரோவில் நிறைவாக இருக்குங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது என்னோடய அனுபவம், உண்மையில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பார்க்குற வீடியோவுக்கு கீழேயே ஷேர், கமெண்ட், அதுக்கப்புறம் ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டனை மட்டும் எனக்காக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு 5 பேர் 10 பேர் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ப்ளீஸ் எனக்கு ஹைப்புங்கிற பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பொதுவாகவே பீரோவில் வந்து நம்ம ஒரு சில விஷயம்லாம் தவறாக பண்ணோம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பணம் தங்கவே செய்யாதீங்க. வெறும் துணி வைக்கிற ஒரு பொருளாக மட்டும் பார்க்காம நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச காசு, அதுக்கப்புறம் நகை, இது எல்லாமே சேவ் பண்ணி வைக்கிற இடம் அந்த பீரோல் தானே. அந்த பீரோவில் வந்து நீங்கள் சுத்தம் இல்லாமல் வச்சாலோ அல்லது தேவையில்லாத பொருட்களை அந்த பீரோவில் நீங்கள் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக அந்த பீரோல் வந்து பணம் தங்கவே செய்யாது. பொதுவாகவே மகாலட்சுமி வந்து ஒரே இடத்துல தங்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா எந்த வீடு சுத்தமாக இருக்கோ, எந்த வீடு வந்து பாசிட்டிவாக இருக்கோ, எந்த வீடு நறுமணமாக இருக்கோ, எந்த வீடு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அமைதியாக இருக்கோ அந்த வீட்டில் தான் மகாலட்சுமி இருப்பாங்க. ஒரு நாள் நீங்கள் வீடை சுத்தப்படுத்தி வீடு அமைதியாக சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருந்ததுன்னா அன்றைக்கி ஒரு நாள் மகாலட்சுமி இருப்பாங்க. மறுநாள் சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமிக்கு வந்து சத்தமாக இருக்கிறதோ, அதுக்கப்புறம் சுத்தம் இல்லாமல் அந்த வீடு வந்து கெட்ட வாசனையாக அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே மகாலட்சுமி தங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து வீடை நல்ல நறுமணமாக வச்சுட்டு வீடை நீட்டாக தூத்து தொடச்சி அந்த மாதிரி அழகாக வாசலில் நல்ல கோலம் போட்டு இந்த மாதிரி மங்களகரமாக வச்சுட்டு உங்கள் வீட்டு பீரோவில் நீங்கள் கவனிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா பணம் வைக்கிறதும் மகாலட்சுமியை நம்ம கொண்டு இருப்பிடமாக அந்த இடத்துல வைக்கிறதும் இந்த பீரோல் மட்டும்தாங்க. இது வந்து துணி வைக்கிற பொருளாக மட்டும் பார்க்காம நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச பணமும் நகையும் சேவ் பண்ணுறதே அந்த பீரோல் தானே. அந்த பீரோவில் வந்து நீங்கள் சுத்தம் இல்லாமல் அந்த மாதிரி வச்சுருந்தாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல பணம் தங்காதுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டு பீரோவில் வந்து துணியெல்லாம் களைஞ்சி அந்த மாதிரி திணிச்சு வைக்கிற மாதிரிலாம் பண்ணாதீங்க. மாதத்துக்கு ஒரு தடவையாவது அல்லது 10 நாளுக்கு ஒரு தடவையாவது உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் பீரோவில் துணியெல்லாம் அழகாக நீட்டாக மடித்து வைங்க. உங்கள் பீரோவில் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு பார்க்குறதுக்கே பாசிட்டிவாக இருக்கணும். அதை அழகாக அடுக்கி வைக்கிறத பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும். அதனால் கசகசன்னு அந்த துணியெல்லாம் திணிச்சு வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தயவு செய்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீட்டாக அழகாக மடித்து வைங்க. இது ஃபஸ்ட் ஆப்ஷன். இது பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடு வந்து பாசிட்டிவாக இருக்க ஆரம்பிச்சிருங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்தவங்களோட பொருளை வந்து ஞாபகார்த்தமாக அந்த பீரோவில் வைப்பாங்க. அதுக்குன்னு வேறு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு அதுக்குன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் பணம் நகை வைக்கிற இடத்துல தயவு செய்து வைக்காதுங்க. இது நெகட்டிவாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அது வயதானவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்காது. வயதான காலத்தில் இறந்துருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கூட அந்த பாதிப்பு இருக்காது. ஆனால் குறைந்த வயதில் அவங்க ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்குங்கிற ஒரு ஃபீல் தோணும்ல அவங்களுக்கு. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அவங்க யூஸ் பண்ண வாட்ச், கண்ணாடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா தயவு செய்து பணம் நகை வைக்கிற அந்த பீரோலுக்குள்ளே இருக்கவே கூடாது. மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு வகையான காரணம். உங்களுக்கு ஞாபகமாக இருக்கணும் அப்படின்னா தனியாக அதுக்குன்னு ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பீரோவில் வந்து ஏதாவது சாரியோ ட்ரெஸ்ஸோ கிழிஞ்சு இருந்தது அப்படின்னா அதையும் பயன்படுத்தாதீங்க. மேக்ஸிமம் கிழிஞ்சதை பயன்படுத்த மாட்டோம், நான் சொன்னதுக்காக சொல்கிறேன். அதனால் அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெருப்பு பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு அப்படின்னா அது வேறு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் நீட்டாக சேஃப்டியாக வச்சுக்கோ. ஒரு சில பேர் நகை அடகு வச்ச சீட்டு, அதுக்கப்புறம் நம்ம லோன் கட்டுறதுக்கு உண்டானது, இந்த வட்டி கட்டுறதுக்கு உண்டான அந்த சீட்டு, அதுக்கப்புறம் நம்ம கடன் வாங்கின குடுக்கல் வாங்கல் சீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதையுமே நீங்கள் அந்த மாதிரி பீரோலுக்குள்ளே வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் நகை வைக்கிற அந்த பாக்ஸ் வந்து உடன் பாக்ஸாக வைக்க சொன்னல, அந்த உடன் பாக்ஸில் நான் சொல்கிற பொருளை வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணம் வந்து நீங்கள் வச்சுருக்கிற பணம் எந்த ரூபத்திலையும் வெளியே போகாதுங்க. இது நான் என்னோட அனுபவம் உண்மையிலே சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, பணம் ஏதாவது அந்த நல்ல வழியில் நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உட்டன் பாக்ஸ் கண்டிப்பாக வைக்கணும். உட்டன் பாக்ஸில் மட்டும்தான் இதை நான் சொல்கிறேன். இதெல்லாம் வைக்கும்போது கண்டிப்பாக அது பயனளிக்குங்க. முதல்ல வந்து பச்சை கற்பூரம், அதாவது சின்ன பீஸ்லாம் எடுக்கவே செய்யாதீங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க சின்ன பச்சை கற்பூரம் ஒரு துண்டு போதும், வீடு ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும். அப்படிலாம் கிடையாது. பச்சை கற்பூரம் பணம் ஈர்ப்பு தன்மை அதிகமாகும். அது வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது மட்டும்தாங்க அது நடக்கும். அப்போ தான் வீடு வந்து சுற்றி அந்த வாசனையோடு இருக்கும். மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த இது வந்து பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான்
பெருமாளுக்கும் வந்து அது மிகவும் பிடித்த பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பச்சை கற்பூரம் வந்து தாராளமாக ஒரு கை நிறைய கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. கம்மியாலாம் எடுக்காதீங்க. அதிகமாக எடுத்தால் தான் அது வேலை செய்யும். அதனால் ஒரு ஒரு சின்ன பேக்கெட் கூட ரூ. 20 இருக்கும். ஒரு ரூ. 40 ரூ. 50 நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் வாங்கி அதை வந்து நீங்கள் பணம் வைக்கிற இதில் கொஞ்சமாக நீங்கள் அதை போட்டுக்கோங்க. ஒரு கைக்குத்து நிறைய போட்டாலும் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ரூ. 10 ரூ. 100 இது வந்து எப்போவுமே அந்த பாக்ஸில் இருக்கணும். மற்றபடி நீங்கள் அதில் வந்து பணம் எடுக்கவோ அந்த இடத்துல திரும்ப வைக்கவோ நீங்கள் வேறு பணம் வந்து அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பாக்ஸில் எப்போவுமே நிரந்தரமாக செலவே பண்ணாமல் ஒரு ரூ. 10 100 அந்த பணத்தை நீங்கள் கண்டிப்பாக அதில் வச்சுருக்கணும். அந்த பச்சை கற்பூரத்தோட ஏலக்காய் ஒரு 3 5 நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிராம்பு அதே மாதிரி 3 5 உங்கள் எண்ணிக்கையில் நீங்கள் வச்சுக்கோங்க. கல்லுப்பு வந்து ஒரு பிஞ்சு சொல்லுவோம்ல, நம்ம 2 விரல்ட்டு எடுத்து போடுவோம்ல, அதே மாதிரி அது ஒரு 3 துண்டு கிடச்சா கூட போதும். ஒரு பிஞ்சு எடுத்து நீங்கள் அந்த பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் போடும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், இது அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். அந்த பணம் எந்த ரூபத்திலும் வெளியே போகவே செய்யாது. உங்களுக்கு வந்து செலவாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இந்த கல்லுப்பை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீண் விரயம் வரவே செய்யாதுங்க. இது என்னோட அனுபவம், உண்மையில சொல்கிறேன். பொதுவாகவே கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தியதுன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம பூஜை ரூமில் வச்சுருப்போம், நம்ம கிச்சனில் வச்சுருப்போம், நம்ம கண் திருஷ்டிக்கு அதை தான் பயன்படுத்துவோம். அந்த கல்லுப்பு வந்து அதிகமாக கொண்டுலாம் நீங்கள் வைக்க வேண்டாம். ஒரு பிஞ்ச் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பணம் வைக்கிற இதில் அந்த பாக்ஸில் போட்டுருங்க. கல்லுப்பில் நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அது பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் நகை வைக்கிற பாக்ஸ்லேயும் இதே தான் நீங்கள் செய்யணும். பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் கல்லுப்பு ஒரே பிஞ்ச், இது மாதிரி தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பணமோ நகையோ உங்களை விட்டு போகவே செய்யாதுங்க. ஏதாவது நல்ல வழியில் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு 3 மாதத்தில் நீங்களே பாருங்களேன் ஒரு மாற்றங்கள். 3 மாதமும் அந்த பீரோல் வந்து நீட்டாக அழகாக அடுக்கி அதை ஓப்பன் பண்ணவுமே உங்களுக்கு நீங்கள் அந்த ட்ரெஸ் எடுக்க ஓப்பன் பண்ணவுமே அந்த பீரோலில் வந்து அவ்வளோ ஒரு நறுமணம் இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போயிட்டு வரீங்க அப்படின்னா அந்த நகையை கழட்டி அப்படியே கொண்டுட்டு போய் நீங்கள் பீரோலில் வைக்காதீங்க. ஒன்று நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு துணியை வச்சு நல்லா துடைச்சிட்டு உள்ளே வைங்க. ஏன்னா வியர்வையோடு வைக்கும்போது வந்து அது கண்டிப்பாக அது நெகட்டிவாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதையும் செய்யாதீங்க. ஏன்னா நகை அப்படிங்கும்போது மகாலட்சுமி குரு பகவான்னு சொல்லுவாங்க. அந்த நகையை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பணமும் நகையும் நம்ம கூடவே இருக்குங்க. ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்கங்க, அடகு வச்ச நகையை நாங்கள் திருப்பி வீட்டில் கொண்டு வைப்போம், ஒரு மாதத்தில் வெளியே போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இதுவாகவும் கூட இருக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த வியர்வை நாற்றத்தோடு அதை மதிக்காமல் அப்படி கழட்டி கொண்டுட்டு போய் வைக்கிற ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இதையும் நீங்கள் மாற்றி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீட்டில் நகை திரும்ப ஏதாவது ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். பணம் வைக்கிற பீரோவில் வந்து ஒரு சில பேர்லாம் சுவாமி படங்கள் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அது வைக்கிறது தவறில்லை. ஆனால் வந்து இந்த மாதவிடாய் காலத்தில் பெண்கள் அதை வந்து திறந்து அதில் இருக்கிற நகை எங்கேயாவது வெளியே போகிறோன்னு சொல்லிட்டு எடுக்கும்போது அதில் இருக்கிற சாமி படமும் இருக்கிறதுனால பார்த்துக்கோங்க. பணம் வைக்கிறதும் நகை வைக்கிற அந்த உடன் பாக்ஸில் வந்து கீழே வந்து க்ரீன் கலர் வந்து துணியை விரித்து வச்சுக்கோங்க. துணியை விரிச்சுட்டு அதுக்கப்புறம் பணமும் நகையும் வைங்க. க்ரீன் கலர் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி நகைக்கும் அதே மாதிரி தான் ஈர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கிற இதை பயன்படுத்தும் போது பெருமாள் கோயில் அல்லது மகாலட்சுமி கோயிலில் கொடுத்த துளசி இருந்துச்சு அப்படின்னா அந்த துளசி வாடுற வரைக்கும் நீங்கள் அப்படியே போட்டுட்டு அப்படியே தூர போட்டுருவீங்கள்ல, அந்த மாதிரி செய்யாமல் அந்த கோயிலில் கொடுத்த அந்த துளசியை வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பீரோலில் பணம் நகை வைக்கிற அந்த பாக்ஸில் போட்டு வைங்க. இதுவும் ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஹோமம்லாம் கணபதி ஹோமம் பண்ணுவாங்க அல்லது கோயிலில் ஏதாவது யாகம்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதில் காயின்ஸ் கண்டிப்பாக போடுவாங்க. அதில் உங்களுக்கு காயின்ஸ் கிடச்சிது அப்படின்னா அந்த காயினையும் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப நல்லதுங்க. இதை நீங்கள் அந்த காயின்ஸை போடும்போது பணம் ஏதாவது ரூபத்தில் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
உங்களுக்கு அதிகமா அந்த கணபதி ஹோமம் பண்ண அந்த காயின்ஸ் கிடைச்சது அப்படின்னா கூட, அந்த பூஜை ரூம்ல கூட நீங்க டெய்லி அத வச்சு பூஜை பண்ணும்போது கூட, கண்டிப்பா உங்களுக்கு பணம் ஏதாவது ரூபத்தில வந்துகிட்டே இருக்கும். நகை வந்து எப்பவுமே வெள்ளிக்கிழமை தோறும் உங்களுக்கு முடிஞ்சது டைம் கிடைச்சதுனாலும், மாதத்திற்கு ஒரு தடவையாவது அந்த நகையெல்லாம் எடுத்து பன்னீர்ல ஒரு காட்டன் துணியில அந்த பன்னீர ஊத்திட்டு, அந்த நகைய வந்து நீங்க வாஷ் பண்ணிட்டு, நீங்க அதுக்கப்புறம் உங்க வீட்டு பீரோல வச்சுக்கோங்க. இத நீங்க தொடர்ந்து செய்யும்போது அவ்ளோ அழகா இருக்குங்க. பாசிட்டிவா இருக்கும். இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டு பீரோல் எப்பவுமே ஓப்பன் பண்ணும்போது ஒரு நறுமணம் இருந்துச்சு அப்படின்னாலே, கண்டிப்பா அந்த வீட்ல மகாலட்சுமி இருப்பாங்க. அந்த பணம் வந்து உங்க வீட்ட விட்டு வெளிய போகவே செய்யாது. சொல்றேன் இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க உடன் பாக்ஸ் வைக்கிற இடத்துல பணமும், நகையும் இருக்கணுமே தவிர வேற எந்த சீட்டும் அந்த பீரோல இல்லாம மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா அந்த பீரோல பணம் ஏதாவது ரூபத்துல வந்துட்டே இருக்கும். இருக்கக்கூடிய நகை வந்து உங்கள விட்டு அடகு கடைக்கோ அந்த மாதிரிலாம் போகாது. இது சின்ன விஷயம் தான். இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் பேசுற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் லாங்கா பேசினா சாரி.